Hi friends, Assalamualaikum. Welcome to shinetoshinevlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான முளைக்கட்டின பயிர் வச்சு ஒரு சாலட் தான் பண்ண போறோம். அந்த சாலடை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு பாசி பயிரை தான் முளைக்கட்ட வைக்க போகிறோம். அது எப்படி நிறையா பேருக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது. நானே வந்து இப்போ தான் ரெடி பண்ணேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதை எப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு பாசி பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பாசி பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் நல்லா ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றினாலும் சரி, இல்லை பச்சை தண்ணி ஊற்றினாலும் சரி, அதை வந்து ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு ஊறணும். அப்போ வந்து நம்ம வந்து ராத்திரி நல்லா ஊற வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கையில் கொஞ்சம் லைட்டாக முளை கட்டியிருக்கும். இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், லேஸாக முளை கட்டியிருக்கு. நம்ம ஊற்றின தண்ணீர் எதுவுமே இல்லை, நல்லா ஊறி குட்டி குட்டியாக முளை கட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக முளை கட்டணும். ஸோ இனி என்ன செய்யணும்னா, இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா வடித்து விட்ருங்க. வடித்து விட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் கர்ச்சீஃப் இல்லைன்னா காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈரம் பண்ணிவிட்டு இந்த பயிர்களை வந்து அதில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து விட்றலாம். இப்போ அந்த துணியில் ஒரு மூடை மாதிரி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக சொட்டு சொட்டாக வடிஞ்சிரும். நான் வந்து இந்த தண்ணியெலாம் வடியக்கூடிய ஓட்டையாக உள்ள பாத்திரத்தில் அதை அப்படியே வச்சுட்டேன். இதையும் ஒரு 8 மணி நேரம் அதை அப்படியே வச்சுருங்க. இனி 8 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். காலையில் வச்சிட்டோம்னா இனி ராத்திரி பார்த்தா போதும். இப்போ பாருங்க, நல்ல பெரிய பெரிய முளைகளாக விட்டுருக்கு. இப்போ நல்ல பயிர்கள் வந்து 2ஆக உடஞ்சி முளைகள் வந்து நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கனாலுமே இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய முளைகளாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு இது போதுன்றதுக்காக நான் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை இட்லி சட்டியில் இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சும் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம அடிக்கடி வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்துக்கலாம். அதனால டைமிங் ஜாஸ்தி ஆகிறதுனால நிறைய குவான்டிட்டியில் கூட இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இட்லி சட்டியில் ஸ்ட்ரீம் பண்ணி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நீங்களும் இதே மாதிரி தேவையான அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகலை, அதே கலரில் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு பச்சையாக கொடுக்கையில் ஒரு மாதிரி இருக்கும். முதல்ல கொடுக்கையில் நான் பச்சையாகவும் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சாலட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இது எல்லாத்தையும் அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து கேரட் 1 நல்லா துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு வெள்ளரி பிஞ்சு, ஒரு குட்டி குட்டியாக பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வேணுங்கிறவங்க சாப்பிடலாம், சின்ன குழந்தைய சாப்பிட்றதுனால தேவையில்லைன்னா விட்டுறலாம். இது கூட கேப்சிகம், வேறு உங்களுக்கு எந்த காய்கறிகள் பச்சையாக சாப்பிட பிடிக்குமோ அதை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம தனித்தனியாக கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கையில் அவங்களும் ஆசைப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம ஸ்கூல்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். அது போக காலையில் டிஃபனாக கூட நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. எல்லா விதமான புரதச்சத்துக்களும் இதில் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுங்க. நான் வந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சு விட்டேன். ரொம்ப டேஸ்டான பாசிப்பயிறு, அதாவது முளைக்கட்டின பாசிப்பயிறு சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.